வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இலவசமான அறிவிப்புன்னு சொல்லலாம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆதார் கார்டு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள குடிமக்களுக்கு முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லை என்றால் பல வேலைகளை செய்ய முடியாத சூழல் உள்ளது. அதாவது ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது முதல் அரசாங்க திட்டங்களில் பயன்பெறுவது வரை என அனைத்திற்கும் ஆதார் கார்டு கட்டாயமாக உள்ளது. ஆதார் கார்டு இவ்வளவு முக்கிய ஆவணமாக உள்ள நிலையில் அதில் உள்ள விவரங்கள் அனைத்தும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இதற்காகத்தான் ஆதாரில் உள்ள விவரங்களை அவ்வப்போது அப்டேட் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்ய ஜூன் 14, 2025 கடைசி தேதி என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI அறிவித்துள்ளது. ஆதார் கார்டில் பெயர், முகவரி, வயது, பாலினம், கைரேகை, கண்ரேகை உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த தகவல்கள் மாற்றத்திற்கு உட்பட்டது என்பதால் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறுகிறது. இந்த நிலையில் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க ஜூன் 14, 2025 கடைசி தேதியாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதாரில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த நிலையில் ஆதார் கார்டில் இருக்கும் விவரங்களை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முதல்ல இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் அதாவது UIDAI.gov.in இந்த இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் 12 இலக்க ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை பதிவிட வேண்டும். பின்னர் மொபைல் எண்ணுக்கு வரும் OTPயை உள்ளிட்டு உள்நுழைய வேண்டும். அதில் என்னென்ன விவரங்களை மாற்றம் செய்ய வேண்டுமோ அவற்றை மாற்றம் செய்து அதற்கான ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும். ஸோ இது வரைக்கும் ஆதார் கார்டில் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வர 14ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க. இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.